ஹரி ஓம். ஜெய் சீதாராம். ராதே கிருஷ்ணா. அன்பு நண்பர்களே, உங்கள் அனைவரையும் எனது தெய்வீக பயணம் யூடியூப் சேனல் சார்பாக அன்புடன் அழைக்கின்றேன். நாம் தற்போது பஞ்சராம கஷேத்திரங்கள் என்று அழைக்கக்கூடிய 5 சிவஸ்தலங்களை வரிசையாக பார்த்து கொண்டு வருகிறோம். இதற்கு முன்பாக முதலில் அமரராமாவையும் அதற்கு அடுத்தது திராட்சராமா என்கின்ற 2 ஸ்தலங்களை பார்த்திருக்கின்றோம். அமரராமாவில் அமரலிங்கேஸ்வரரையும் திராட்சராமாவில் பீமேஸ்வரரையும் தரிசித்த நாம் தற்போது காணக்கூடிய கோயிலானது சோமேஸ்வர் திருக்கோயிலாகும். இது இருக்கக்கூடிய ஸ்தலம் எதுவென்றால் வெளியகரம் என்ற ஊர் பள்ளிப்பட்டு என்ற ஸ்தலத்தில் அமைந்திருக்கின்றது. இது பீமாவரத்தில் இருக்கின்றது, ஆந்திர பிரதேசம். இங்குள்ள இறைவன் சோமேஸ்வர் என்று அழைக்கப்படுகின்றார். இதற்கு முந்தைய தலவரலாறு உங்களுக்கு ஏற்கனவே 2 பதிவுகளிலும் சொல்லியிருக்கின்றேன். அதாவது தாரகாசுரனை வதம் செய்ய முருகன் முயற்சி செய்த போது விஷ்ணுவின் யோசனைப்படி அவன் கழுத்தில் இருந்த ஆத்மலிங்கத்தினை அக்னியாஸ்திரத்தை விட்டு 5ஆக பிளந்தார் என்றும் அது ஒவ்வொரு இடத்திலும் விழுந்த இடங்களிலெல்லாம் கோயில்கள் கட்டப்பட்டது என்றும் சொல்லப்பட்டது. அப்படி சொல்லப்பட்ட இடத்தில் ஒன்று இதுவாகும். இங்குள்ள லிங்கம் விழுந்த இடத்தில் சந்திரன் அதாவது சோமன் திருக்கோயிலை கட்டியதனால் இவருக்கு சோமேஸ்வரர் என்று அழைக்கப்படுகின்றார். இங்குள்ள தாயார் பார்வதி தேவி அன்னபூரணி. இந்த மகா புண்ணியஸ்தலம் ஆந்திர மாநிலம் பீமாவரம் என்ற இடத்தில் அமைந்திருக்கின்றது. அமராவரம் இங்கிருந்து 65 கிலோமீட்டரும், விஜயவாடாவிலிருந்து 122 கிலோமீட்டரும், விசாகப்பட்டினத்திலிருந்து 278 கிலோமீட்டரும், காக்கிநாடாவிலிருந்து 128 கிலோமீட்டரும், ராஜமன்றியிலிருந்து 91 கிலோமீட்டர் தொலைவிலும் உள்ளது. இந்த ஸ்தலத்தில் உயர்ந்த கோபுரத்துடன் ஸ்ரீ சோமேஸ்வரர் ஆலயம் அமைதியான சூழலில் அமைந்திருக்கின்றது. கோயிலில் நுழைந்ததும் இடப்புறத்தில் ஸ்ரீ சூரியநாராயணரும் சன்னதியும், வலப்புறத்தில் ஸ்ரீ சுப்பிரமணிய சன்னதி அமைந்திருக்கின்றது. கருவறையில் வெண்ஸ்படிக லிங்கமாக ஸ்ரீ சோமேஸ்வரர் தரிசனம் தருகின்றார். அமிர்தலிங்கத்தின் சிரசு பகுதியான லிங்கம் 1.5 அடி உயரத்துடன் திகழ்கிறது. இந்த ஸ்படிகலிங்கத்தில் ஒவ்வொரு அமாவாசையின் பொழுதும் கரும்புள்ளிகள் காணப்படுவதுடன் பௌர்ணமியில் கரும்புள்ளிகள் அகன்று வெண்ணிறத்தை அடைவதும் காலங்காலமாக நிகழும் விந்தையாகும். கருவறைக்கு வெளியே இடப்புறத்தில் ஸ்ரீ பார்வதி தேவியின் தனிச்சன்னதியில் அன்னை திவ்ய தரிசனம் தருகின்றார். இது தவிர பிரகாரத்தில் குமாரசுவாமி, சங்கு சக்கரதாரியாக சேத்திரபாரகர் ஜனார்தன சுவாமி அருள் புரிகிறார்கள். ஆலயத்தின் மேல்தளத்தில் ஸ்ரீ அன்னபூர்ண தேவி வெள்ளிக்கலசம் துவங்க அதி அற்புதமாக தரிசனம் தருகின்றார். ஏற்கனவே சொன்னது போல இந்த புராண ஸ்தலம் உங்களுக்கு தெரிந்திருக்க வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே அதை பற்றி நான் தனியாக சொல்ல வேண்டிய அவசியம் ஏதும் இல்லை என்று நான் நினைக்கின்றேன். இது தவிர இந்த ஸ்தலத்தில் உள்ள நம்பிக்கை என்னவென்றால், இந்த ஸ்தல திருவனை வணங்கி பொருளிழந்து வாழ்க்கை வளம் கொண்டவர்கள் வசந்தம் அடைகிறார்கள் என்பது ஒரு நம்பிக்கையாகும். இது 1000 முதல் 2000 ஆண்டுகள் பழமையானதாகும். இதன் அருகே உள்ள பேருந்து நிலையம் வெளியகரம், அருகே உள்ள ரயில்வே நிலையம் பீமாவரம், அருகே உள்ள விமான நிலையம் திருப்பதி ஆகும். இந்த ஸ்தலத்தினை தாங்களும் தரிசனம் செய்து பயன்பெறுவீர்கள் என்று நம்புகின்றேன். நன்றி, வணக்கம். विष्णो सजोषसे मा वर्धन्तु भाङ्गिरः द्युम्नेर्वाजेभिरागतम् वाजश्च मे प्रसवश्च मे प्रयदिश्च मे प्रसिदिश्च मे भीतिश्च मे क्रतुश्च मे स्वरश्च मे श्लोकश्च मे भावश्च मे श्रुतिश्च मे ज्योतिश्च मे सुवश्च मे प्राणश्च मे पानश्च मे ध्यानश्च मे सुश्च मे चित्तञ्च महातीतञ्च मे वाक्च मे मनश्च मे चक्षुश्च मे श्रोत्रञ्च मे दक्षश्च मे बलञ्च महोजश्च मे सहश्च आयुश्च मे जरा च आत्मा च मे तनोश्च मे शर्म च मे वर्म च मे गानि च मे स्थानि च मे परोगुंसि च मे शरीराणि च मे
ज्येष्ठम् च महाधिपत्यम् च मे मन्युश्च मे भामश्च मे मश्च मे भश्च मे क्षेमा च मे महिमा च मे वरिमा च मे प्रधिमा च मे भस्मा च मे द्राभुया च मे वृद्धम् च मे वृद्धिश्च मे सत्यम् च मे श्रद्धा च मे जगच्च मे धनम् च मे वशश्च मे त्रिशिश्च मे क्रीडा च मे मोदश्च मे जातम् च मे जनिष्यमाणम् च मे सूत्रम् च मे सुकृतम् च मे वित्तम् च मे वेद्यम् च मे भूतम् च मे भविष्यच्च मे सुखम् च मे सुभदम् च मरुद्धम् च मरुद्धिश्च मे कृत्तम् च मे कृत्तिश्च मे मतिश्च मे सुमतिश्च मे शञ्च मे मयश्च मे प्रियम् च मे नुकामश्च मे कामश्च मे सौमनसश्च मे भद्रम् च मे श्रेयश्च मे वस्यश्च मे यशश्च मे पदश्च मे द्रविणम् च मे यन्दा च मे धर्ता च मे क्षेमश्च मे धृतिश्च मे विश्वम् च मे महश्च मे संविच्च मे ज्ञात्रम् च मे सूश्च मे प्रसूश्च मे क्षीरम् च मे जयश्च मरुतम् च मे मृतम् च मे यक्ष्मम् च मे नामयच्च मे जीवातुश्च मे दीर्घायुत्वम् च मे न मित्रम् च मे भयम् च मे सुखम् च मे शयनम् च मे सूषा च मे सुदिनम् च मे ऊर्च मे सुनृता च मे पयश्च मे रसश्च मे घृतम् च मे मधु च मे सद्भिश्च मे सभेदिश्च मे ऋषिश्च मे वृष्टिश्च मे चैत्रम् च औद्भिद्यम् च मे रयिश्च मे रायश्च मे पुष्टम् च मे पुष्टिश्च मे विभु च मे प्रभु च मे बहु च मे भूयश्च मे पूर्णम् च मे पूर्णतरम् च मे क्षितिश्च मे कूयवाश्च मे नम् च मे क्षुच्च मे भीरयश्च मे यवाश्च मे माषाश्च मे तिलाश्च मे मुद्गाश्च मे कल्वाश्च मे गोधूमाश्च मे मसुराश्च मे प्रियङ्गवश्च मे नवश्च मे श्यामाकाश्च मे नीवाराश्च मे अस्मा च मे मृत्तिका च मे गिरयश्च मे पर्वताश्च मे शिखराश्च मे वनस्पतयश्च मे हिरण्यम् च मे यश्च मे श्रीशम् च मे त्रपुश्च मे क्षामम् च मे लोहम् च मे धिमित धिमित धिमि धिमि किटतक तों 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 तरि किटतक तों मतंग मुनिवर वल्दित ईशा सर्वदिगंबर वेष्टित वेशा नित्य निराजन नित्य नटेशा ईशा सभेशा सर्वेशा भो शंभो शिव शंभो स्वयंभो शंभो शिव शंभो शिव शंभो शंभो இத்திருக்கோயில் தரிசனம் செய்த உங்கள் ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் எனது நன்றி. மீண்டும் ஒரு புதிய தரிசனத்தில் தங்களை காண விழைகின்றேன்.